அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 21/12/2023 முதல் 27/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு இனிமையான வாரமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி ராசியை விட்டு விலகி 25ஆம் தேதி முதல் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே பல மடங்கு நன்மை உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்கிறாருங்க. எனவே எல்லா வகையிலும் நன்மை அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சரித்தாலும் அஷ்டமத்திற்கு சென்றாலும் 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு திட்டமிடாத பணிகளில் கூட வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப் போகிறது. ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் இருப்பதாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திட்டாலே பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரன். அதே சமயம் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் 25ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் மட்டுமல்லாது லாபம் உங்களே அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஆடம்பர வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. திட்டமிட்டு அனைத்து விதமான நிதி சார்ந்த பணிகளை மேற்கொண்டால் மிக பெரிய அளவில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றமும் செல்வாக்கும் அதிகரிக்க போகிறதுங்க. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறை ரீதியாக உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்து வந்த பல தொல்லைகள் விலக போகிறது. நீங்கள் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிப்பதும் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக இந்த தருணத்தில் 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. சனி ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கிறார். ஏனென்றால் துலாம் ராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க. ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருவது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், சங்கடங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் போன்ற அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைக்கக்கூடிய காரிய வெற்றி நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நீங்கள் விரும்பிய எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பணி கிடைக்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. நிறுவன மாற்றம் போன்ற அனைத்துமே மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி மிக வலுவாக 5இல் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளை செய்வதால் செல்வாக்கு உயர்வதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி வலுவாக சஞ்சரிப்பதால் நிரந்தர வேலை, அரசு வேலை உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல்வேறு தருணங்கள்ல கிடைக்க போகுதுங்க. புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் பல்வேறு வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமைக்க போகிறது. சந்தை நிலவரம் மாறி மாறி இருந்தாலும் லாபத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவற்றை உயர்த்தி கொள்வதற்குமான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க. வர்த்தக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய மாற்றத்தில்
சூழல் ஏற்படுத்துகிறது. புதிய முதலீடுகளை இந்த தருணத்தில் துணிந்து மேற்கொள்ளலாம். நல்ல வளர்ச்சி நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எண்ணிய காரியங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்ற குரு சஞ்சரிப்பது பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை காரிய வெற்றி பெறக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க. கனகச்சிதமாக அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்வதால் குடும்ப ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியும் குருவும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாரம் முழுவதும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக பூர்த்தியாகும். அது மட்டுமல்லாது திருமண வயது வந்த பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க. அலுவலக சூழ்நிலை நிம்மதி தரும். குடும்ப நிர்வாகத்தை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய பெண்மணிகளுக்கு சிக்கனமாக செலவு செய்வதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்க போகிறது. உடல் ரீதியாக சந்தித்து வந்த உபாதைகள் அனைத்தும் விலகுகிறது. எனவே மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 6ல் இருக்கிறாருங்க ராகு, 12ல் கேது இருக்கிறார். ராகு 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதத்தை விலக்குவதோடு மட்டுமல்லாது கடன் ரீதியான தொல்லைகளையும் விலக்குகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறார். மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் சில விரயங்கள் அதீதமாக ஏற்படலாம். ஆனால் அந்த விரயங்கள் அனைத்துமே சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே கேதுவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 2ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தின் இறுதியிலிருந்து 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு வருவது முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். ஏற்கனவே அங்கு சூரியன் முழுமையாக 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வாரத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், அலைச்சல் குறையும். திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி கிடைக்கும். அரசாங்க அனுகூலமான பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். வித்யாகாரகனாகிய புதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புதிதாக பல சார்ந்த பணிகளை நிச்சயமாக திட்டமிட்டு பல்வேறு துறை ரீதியான பணிகளில் சாதனை புரிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.